நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா துணிச்சலாக அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க. ஒரு அதிரடி சம்பவம், துணிச்சல் சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. மோதலுக்கு நடுவே இந்தியாவுடைய இந்த சம்பவத்தை பார்த்து அப்படியே ஆடி போயிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உளவு பார்க்கும் இந்தியா, ஆனா மெயின் பிரச்சனையே இதுதான் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்காங்க ஒரு நாடு. இந்த நாடு யாரு, அப்படி என்ன இந்தியா செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்து இந்தியா வேற லெவல் தான், இந்தியாவை இந்த விஷயத்துல அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு இந்தியாவை அப்படியே புகழ்ந்து தள்ளி இருக்கிறாங்க பாகிஸ்தான். அப்படி இந்தியாவை பத்தி பாகிஸ்தான் திடீரென பாராட்டுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லயும் வீடியோக்கள் போட்டுட்டு இருக்கோம், அங்கேயும் வந்து தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு சொந்தமான சர்வ் சக்தி கப்பல் 45,000 டன் எல்பிஜியை ஏற்றிக்கொண்டு ஹார்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்திருக்கு. ஈரானுக்கு எதிராக ஏப்ரல் 13ஆம் தேதி அமெரிக்கா முற்றுகையை தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த ஆபத்தான கடற்பாதையை துணிச்சலுடன் கடந்து சென்ற முதல் இந்திய கப்பல் இது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது இந்திய கடற்போக்குவரத்து துறையுடைய முக்கிய சாதனையாகவும் கருதப்படுது. ஈரான் மீது கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி போரை தொடங்கிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ராணுவம் அந்த நாட்டுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமனியை படுகொலை செஞ்சது. அதைத் தொடர்ந்து வளைகுடா பிராந்தியம் முழுவதும் உண்டுள்ள போர்னால ஈரான்ல ஏராளமானோர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல அரசு மற்றும் ராணுவத்துடைய முக்கிய தலைவர்களும் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஈரான் போர் காரணமாக ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சாங்க. அதுக்குன்னு தனி நடைமுறையை அமல்படுத்தும் திட்டத்தில் இருந்தும் ஈரான் இருந்துட்டு வர்றாங்க. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக சீரான போக்குவரத்து நடைபெற வேண்டும் அப்படின்னு அமெரிக்கா வலியுறுத்திட்டு வருது. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறதுனால ஈரான் துறைமுகங்களை அமெரிக்கா முற்றுகையிட்டு இருக்கு. அமெரிக்கா ஈரான் இடையிலான சுமூக பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு எட்டப்படாமல் இருக்கு. இதற்கிடையில தான் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல்கள் சுமூகமாக சென்று வர ஈரான் கட்டணம் வசூலிக்க முடிவு செஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் ஈரானுக்கு கட்டணம் செலுத்த கப்பல் நிறுவனங்கள் முன்வந்தால் அந்த நிறுவனங்கள் தடையை சந்திக்க நேரிடும் அப்படின்னு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு. அமெரிக்காவுடனான போரால ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடினது. அதுக்கப்புறம் இந்தியா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த சில கப்பல்கள் பாதுகாப்பான வகையில் செல்ல கட்டணம் வசூலித்தது. இந்த நிலையில தான் கப்பல் நிறுவனங்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தடையற்ற போக்குவரத்தை அறிவித்ததை தொடர்ந்து தேஷ் கரிமா அப்படிங்கிற கச்சா எண்ணெய் கப்பல் ஏப்ரல் 18ஆம் தேதி அன்னைக்கு ஜலசந்தியை கடந்துச்சு. ஆனா சிறிது நேரத்திலே மீண்டும் போக்குவரத்தை மூடுவதாக ஈரான் அறிவிச்சாங்க. அதே நாள்ல 2 இந்திய கப்பல்களும் ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளானதுனால அவையும் இந்தியாவை நோக்கி சென்ற மற்ற கப்பல்களும் பாரசீக வளைகுடாவுக்கு திரும்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. சர்வசக்தி அப்படிங்கிற எல்பிஜி கப்பல் 45,000 டன் எல்பிஜியை ஏற்றுக்கொண்டு ஹார்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்திருக்கு. ஈரானுக்கு எதிராக ஏப்ரல் 13ஆம் தேதி அமெரிக்கா முற்றுகையை தொடங்கினதுக்கு அப்புறம் இந்த ஆபத்தான கடற்பாதையை துணிச்சலுடன் கடந்து சென்ற முதல் இந்திய கப்பல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது வந்து இந்திய கடற்போக்குவரத்து துறையுடைய முக்கிய சாதனையாகவே சொல்லப்படுது. மார்ச் மாத தொடக்கத்திலிருந்து இதுவரைக்கும் இந்திய கொடியை ஏற்றி 10 எரிசக்தி கப்பல்கள், 9 எல்பிஜி கப்பல்கள் மற்றும் 1 கச்சா எண்ணெய் கப்பல் ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்திருக்கு. மேலும் சில வெளிநாட்டு கொடியை ஏந்திய எரிசக்தி கப்பல்களும் ஜலசந்தியை கடந்து பாரசீக வளைகுடாவுக்கு வந்திருக்கு. இந்த நிலையில தான் அமெரிக்காவுடைய முற்றுகைக்கு அப்புறம் இந்தியா துணிச்சலான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய மிரட்டல்களுக்கெல்லாம் அடிபணியாம ஹார்முஸ் நீரிணையை கடந்த முதல் இந்திய கப்பல் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காங்க. உங்களுடைய உருட்டல் மிரட்டல்களுக்கெல்லாம் இந்தியா பயப்படாது அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லிட்டு வந்தாங்க. இந்தியாவை மிரட்டி பணிய வைக்கணும், அடிப்பணிய வைக்கணும் நினைச்சீங்கன்னா அது ஒருபோதும் நடக்காது, அதுல நீங்க தோல்வியை தான் தழுவுவீங்க அப்படிங்கிற ரீதியில இந்தியா வந்து அடிச்சு சொல்லிட்டு வந்தாங்க. அந்த சம்பவம் தான் இப்ப மீண்டும் நடந்திருக்கு. யாரெல்லாம் ஹார்முஸ் ஜலசந்தியில ஈரானுக்கு கட்டணத்தை கொடுத்து உங்களுடைய கப்பலை அனுப்புறீங்களோ அவங்க மேல நாங்க வந்து தடையப்படுவோம் அப்படிங்கிற அளவுக்கு ஈரானுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வந்து அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆனா அமெரிக்காவுடைய எச்சரிக்கையெல்லாம் தவிடுபடியாக்கி இந்திய கடற்படை ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கனடாவுடைய பாதுகாப்பு புலனாய்வு சேவை தன்னுடைய 2025 நாடாளுமன்ற அறிக்கையில பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சிருக்கு. கனடாவுடைய அரசியல்ல இந்தியா உள்ளிட்ட நாடுகள் உளவு பார்ப்பது மற்றும் செல்வாக்கு செலுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம காலிஸ்தானி குழுக்களுடைய வன்முறை, தீவிரவாத செயல்பாடுகளால ஏற்படும் அச்சுறுத்தலையும் சுட்டிக்காட்டியிருக்காங்க. கனடாவுடைய முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ காலிஸ்தான் அமைப்புகளிடம் மென்மையான போக்கையை கடைபிடிச்சிட்டு வந்திருந்தாரு. ஏன் அப்படின்னா கனடாவில் வசிக்கும் சீக்கிய சமூகத்தினர் ஒரு குறிப்பிடத்தக்க வாக்காளர் தளமாக இருக்காங்க. குறிப்பாக லிபரல் கட்சிக்கு அவர்களுடைய ஆதரவு முக்கியமானது அப்படிங்கிறதுனால பிரிவினைவாத சக்திகளை ட்ரூடோ அரசு பெரியதாக கண்டு கொள்ளல. இப்படி வளர்ந்து விட்டதுக்கு தற்போது கனடா நன்றாக அனுபவிச்சுட்டு வருது. இந்த CSIS அறிக்கையில இது வெளிப்படையாகவே தெரியுது.
கனடாவில் இயங்கும் காலிஸ்தான் பிரிவினவாத குழுக்கள் அந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதாக CSIS அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த குழுக்கள் கனடாவில் இருக்கும் நிறுவனங்களை பயன்படுத்தி நிதி திரட்டுவதாகவும் அந்த நிதி வன்முறை செயல்களுக்கு திருப்பப்படுவதாகவும் அறிக்கை சொல்லுது. 329 பேரை கொன்ற ஏர் இந்தியா 182 விமான குண்டுவெடிப்பு சம்பவத்தின் போது 40வது ஆண்டை இந்த அறிக்கை நினைவுபடுத்தி இருக்கு. இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கனடாவை சேர்ந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுடன் தொடர்புடையவர்கள் அப்படிங்கிறத இது உறுதிப்படுத்தியிருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னா, மறுபக்கம் கனடாவுடைய அரசியல்ல சீனா, ரஷ்யா, இந்தியா, ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் உளவு பார்ப்பது மற்றும் செல்வாக்கு செலுத்துவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாகவும் இந்த CSIS குற்றம் சாட்டியிருக்காங்க. இந்த இரண்டு விஷயத்தையும் இந்தியா கவனத்தில் கொண்டிருக்கு. முன்னாள் பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவை எதுக்கெடுத்தாலும் குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கும். இப்போது மார்க் கார்னி தலைமையிலான அரசின் அணுகுமுறையில் இந்திய கனடா உறவுல பாசிட்டிவ் மாற்றம் தெரிவதாகவே சொல்லப்படுது. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, மத்திய கிழக்குல ஈரான் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உச்சத்தை தொட்டிருக்கு. இந்த நெருக்கடியை இந்தியா திறம்பட சமாளிப்பதாக புகழ்ந்து தள்ளியிருக்காங்க பாகிஸ்தானுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக் அவர்கள் தன்னுடைய நாடு ஏன் திணறுது அப்படிங்கிறதும் இந்தியா எப்படி திறம்பட சமாளிச்சிருக்கு அப்படிங்கிறத விலக்கி பேசி இந்தியாவை புகழ்ந்து தள்ளி பேசியிருக்கிறாரு. போர் காரணமாக தெற்காசிய நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக பாகிஸ்தான்ல மிக மோசமான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இந்த எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக அங்கு கடுமையான விலைவாசி உயர்வும் ஏற்பட்டிருக்கு. இதற்கிடையில தான் இந்தியா இந்த நிலைமையை திறமையாக கையாள்வதாக தெரிவிச்சிருக்கும் பாகிஸ்தானுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் அலி மாலிக். பாகிஸ்தான்ல நிலைமை மோசமாகவே இருப்பதாக சொல்லியிருக்கிறாரு. இந்தியா எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளே அதன் வெற்றிக்கான ரகசியம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் இந்தியா இந்த விலை உயர்வால் பாதிக்கப்படாமல் இருக்க முக்கிய காரணங்களாக அவர் முன் வச்சிருக்கிறாரு. முதல்ல இந்தியா கிட்ட $600 பில்லியன் மதிப்பிலான அந்நிய செலாவணி கையிருப்பு இருக்கு. இது பொருளாதார அதிர்ச்சிகளை தாங்கும் வலிமையை அளிக்குது. ஆனா பாகிஸ்தான் அந்த அளவுக்கு அந்நிய செலாவணி கையிருப்புல இல்ல. மேலும் இந்தியா சுமார் 60-70 நாட்களுக்கு தேவையான எண்ணெயை சேமிச்சு வச்சிருக்காங்க. ஒரு கையெழுத்து போட்டால் இந்த எண்ணெயை சந்தைக்கு கொண்டு வந்து விலையை குறைக்க இந்தியாவால முடியும். அதாவது எமர்ஜென்சி சூழலுக்கு பயன்படுத்த இந்தியா கிட்ட சுமார் 8 வாரங்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பு இருக்கு. விலை கட்டுக்கடங்காமல் உயரும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்தியா கூட ஒப்பிடுகையில பாகிஸ்தான் நூலிலையில ஊசலாடிட்டு இருப்பதாக அலி மாலிக் அவர்கள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாரு. இது தொடர்பா அவர் மேல என்ன சொல்றாருன்னா, எமர்ஜென்சி சூழல்ல பயன்படுத்த பாகிஸ்தான் கிட்ட ஒரு நாளைக்கு கூட தேவையான எண்ணெய் இருப்பு கிடையாது. வணிக ரீதியாக இருக்கும் கச்சா எண்ணெய் இருப்பு கூட வெறும் 5 முதல் 7 நாட்களுக்கு மட்டும்தான் வரும். மேலும் இந்தியா சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தில இல்ல. அதனால உலக அளவுல எண்ணெய் விலை உயர்ந்த போது தங்களுடைய வரி விதிப்பை குறைப்பதன் மூலம் நாட்டு மக்களை பாதுகாக்க அவர்களால முடிஞ்சது. அதுக்கான நிதி சுதந்திரம் இந்தியா கிட்ட இருந்துச்சு. ஆனா பாகிஸ்தானுடைய நிலைமை அப்படி இல்ல. உயர்ந்து வரும் பெட்ரோல் விலையிலிருந்து மக்களுக்கு சிறு நிம்மதியாவது வழங்க நாங்கள் சர்வதேச நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறோம். எங்களுடைய பட்ஜெட்டின் போது நஷ்டத்தை குறைக்க பெட்ரோல் மற்றும் டீசல் மீது கூடுதல் வரி வசூலிப்போம் அப்படின்னு உறுதியளித்ததுக்கு அப்புறம் தான் வரியை குறைக்க அனுமதி அளிச்சாங்க. தற்போது டீசல் விலை 3-4 மடங்கு வரைக்கும் உயர்ந்துள்ள நிலையில டீசல் மீதான வரியை முற்றிலுமாக நீக்க முடிவு செஞ்சிருக்கிறோம். இந்த சுமையை பெட்ரோல் மீது மாற்றி இருக்கிறோம். அதே சமயம் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அவர்களுக்கு மானியம் வழங்கி பாதுகாக்கிறோம். தீவிர பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் பெட்ரோல் லிட்டருக்கு ₹80 வரியை குறைக்க IMF நாங்க சம்மதிக்க வச்சிருக்கிறோம். ஆனா இந்தியாவுக்கு அப்படி எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. சர்வதேச நிதியத்தின் திட்டத்தில் இந்தியா இல்லாததுனால அவர்கள் யாரிடமும் அனுமதி கேட்க தேவையில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது இந்தியா IMF கட்டுப்பாட்டில் இல்லாததுனால சுதந்திரமாக முடிவெடுக்குது. ஆனா பாகிஸ்தான் ஒவ்வொரு வரி குறைப்புக்கும் IMF உடைய அனுமதியை பெற வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறாரு. பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் ஏற்கனவே மோசமாக இருந்ததால அவர்கள் உதவிக்காக சர்வதேச நிதியத்திடம் கடன் வாங்கியிருந்தாங்க. இதனால இப்போது சர்வதேச நிதியத்தின் நிபந்தனைகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துல பாகிஸ்தான் இருக்கு. இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு பாகிஸ்தானுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. சரி நண்பர்கள், இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.